ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னன்னா, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அதாவது, பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அதாவது இந்த பூமியில் பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அவற்றிட்ட என்ன இருக்குது? மகா ஞானம் காணப்படுது. அது என்னலான்னா, ஃபர்ஸ்ட் எறும்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அப்படி இருந்தும் தன்னுடைய கோடை காலத்தில் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன பண்ணுது? சேர்த்து வைக்குது. அடுத்து என்னன்னா, குளிமுசல் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய வீட்டை எங்க கட்டுது? கண்மலையின் மேல கட்டி வைக்குது. மூணாவது என்னன்னா, வெட்டுக்கிளிகளுக்கு ராஜாக்கள்லாம் கிடையாது, ஆனாலும் அது என்ன பண்ணுது? பவுஞ்சா என்ன பண்ணும்? புறப்படுமா. நாலாவது என்னன்னா, சிலந்தி பூச்சி. அதாவது சிலந்தி பூச்சி பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் தன்னுடைய கைகளால் அந்த வலையை பின்னி ராஜ அரண்மனை வீட்டில் எல்லா பக்கமும் இருக்கும். அது அந்த விலங்குகள் எல்லாமே பார்க்க எப்படி இருக்கு? சின்னதாக இருக்குது, ஆனால் அவைகள்கிட்ட மகா ஞானம் காணப்படுது. அதாவது இந்த சின்ன விலங்குகிட்டையே இவ்வளவு ஞானம் இருக்கும்போது உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு தெரியும், நம்மிடத்திலும் பல்வேறு திறமைகள் காணப்படும். அந்த திறமைகளை நம் ஜெபத்தின் மூலம் ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்வார், நம்மை மிகவும் மேன்மையாக நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.